வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு அங்கங்கே அப்பப்போ தான் சிரிக்கிறோம். ஸோ அதுதான் பெரிய ட்ராபேக் படத்தில். ஸ்டோரி இருக்குது ப்ரோ, ஸ்டோரி இருக்குது. பட் அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலை. நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய கதை சொல்கிறாங்க, ஃப்ளாஷ்பேக் இது அதுன்னு போகுது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை, நம்ம உட்காந்து பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. 1 வேறு ப்ரோ, 1 வேறு லெவலு. 2 வந்து ஒன்றுமே இல்லை. நிறைய காப்பி பண்ணிருக்காங்க ப்ரோ, நிறைய. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எதுலேயுமே வந்து ஒரு கைத்தட்டி சிரிக்கிற மாதிரியோ அந்த ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. சிவா மட்டும் நல்லா பண்ணியிருக்காருன்றத விட ஓகேவாக பண்ணியிருக்காரு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் சில மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த விஜய் சேதுபதி லெவலுக்கு அந்த ஸ்வாக் இருந்தது, அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. பிடிச்ச ஒரு விஷயம்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த சிவா ஸ்டார்டிங் என்ட்ரி போர்ஷன், அது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் கொஞ்சம் நல்லா போச்சு, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக படம் டேக் ஆஃபே ஆகலை. பிடிக்கவே இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் காமெடி ஆர்டிஸ்ட்லாம் நல்லா போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா இன்னும் அந்த காமெடி வந்திருக்கும். இது நியூ ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த காமெடி அவங்க பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. படம் ஃபுல்லாகவே லாக் தான் ப்ரோ. படம் 2 hours ஃபுல் லாக். இல்லை ப்ரோ, நார்மலாக விட்டுருந்தாவே இது வேலைக்கே இருக்காது. பாதியிலேயே எழுந்து போன மாதிரி நான் எதுவும் பார்க்கல. பாதியிலே எழுந்து போகிற மாதிரி எனக்கும் இருந்தது. சரி பார்க்கலாமே தான் பாரு. ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சூதுகோவம் 1 பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். சூதுகோவம் 2 வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் சேஞ்சஸ் இல்லை. நிறைய சீன்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சிவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கண்டினியூஸாலாம் இல்லை. அதே சீனாக ரிப்பீட்டடாக இருக்குது, நிறைய சீன் ரிப்பீட்டடாக இருக்குது. அங்கே ஒரு டார்க் ரூம், இங்கே ஒயிட் ரூம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பிரம்மாவை டம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இருக்கார், கேரக்டரில் இருக்கார். நிறைய கேரக்டர்ஸ் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ், அதே டேரக்டர் அந்த மாதிரி சிங்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆவரேஜ் தான். காமெடி நல்லா இருக்குது, காமெடி ஓகே தான். பிஜிஎம்லாம் கேட்டாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை, சாட்டிஸ்ஃபைடான பிஜிஎம் இல்லை. நீங்கள் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி தனியாக பார்த்தீங்கன்னா காமெடி மூவியாக இருக்குது. நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரி இருக்குது. கேரக்டர் வைஸ் ஓகே தான். நிறையா புதுசாக அவங்க 2 காமெடியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் வில்லன்களை வந்து ரொம்ப டஃப்பாக கொடுக்கல. அதிலலாம் நமக்கே ஒரு பயம் வர்ற மாதிரிலாம் அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மற்றபடி காமெடி வைஸ் ஓகே தான் படம். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. காமெடி பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம சூதுகோவம் பார்த்துட்டோம், நிறையா ரிசல்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி பண்ணான்னா கண்டிப்பாக ஃபில்ஃபில் ஆகாது. காமெடியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபில்ஃபில் ஆகும். சிவா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ரெகுலரோட பேட்டர்ன் இல்லாமல் அவர் காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் காமெடியை ஃபில்ஃபில் பண்ணிட்டார். அவர் ட்ரை பண்ணிட்டாரு. அந்த 2 காமெடியன்ஸ் கூட இருக்காங்க, அவங்களும் ஓகே தான். ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். அது அவர் ஏதோ திங்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சூதுகோவம் 2 இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சூதுகோவம் 1 பற்றி சொல்லி ஆகணும். சூதுகோவம் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளாக பண்ணிகிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி என்ன செய்வார், அவருக்குள்ள ஒரு 5 இது பண்ணி வச்சுருப்பார். 5 இதை வந்து மீறாமல் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்குவார். 5 இதை ஒரு இடத்துல மீறும் போது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, அந்த முடிச்செல்லாம் எப்படி அவுக்குறான்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. கதை இவ்வளவு தான். ஒன்றில் வந்து இப்படி சொன்னவர் 2ல் வந்து எந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அதே மாதிரி இவரும் மிஸ்டி சிவா வந்து ஒரு 5 ரூலை போட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இவரும் வந்து ரூலை மீறி ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. இந்த முடிச்சை எப்படி அவுக்குறாருங்கிறது இந்த படத்தோடைய கதை. ஆனால் அதில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே பார்க்குற போது பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து கதை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளேனால படத்தை ஓட வைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்த படம். சின்ன டேரக்டர்ஸ், புதுசாக வர டேரக்டருக்குலாம் வந்து பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. நம்ம கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளே பக்காவாக சொல்லிட்டா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்தால் ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் வந்து இவர் சொல்லுவார், யார், கருணாகரன் சொல்லுவாப்புல, இந்த பைத்தியங்களோட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், எப்படா வெளியில் போவோம் இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பார். அவரை சொல்லலை, படம் பார்க்குற நம்மளை சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. விஜய் சிவா வந்து நான் பண்ணுறது ஆக்டிங்கு, முடிஞ்சா பாரு என்ன போடா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன் அவர் கொஞ்சம் கூட மாற்றிக்க மாட்டாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த மாடுலேஷன் சரி, அந்த பாடி லாங்குவேஜ் சரி, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவங்கவுங்க எப்படியோ சின்ன பசங்களாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. காமெடி கூட பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் எடுத்துக்கோங்க, நம்ம அட்டகதி தினேஷ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த படத்தை வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் எடுத்திருக்காங்க.
நலன் பிரியசாமியை வந்து உண்மையிலே சொல்கிறேன், நேரில் பார்த்தா அடிக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய டைட்டில் போய் கொடுத்துட்டு அவரே டைரக்ஷன் பண்ண வேண்டியதானே. நாங்கள் நம்பி வந்தவங்களுக்கு வந்து மோசம் இல்லாமல் இருந்திருக்கும் தான் நம்ம சொல்ல முடியும். கழுத்து அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். படம் லேக்லாம் இல்லை. சரி ஏதாவது வந்துடும், ஏதாவது பண்ணிடுவாங்க, ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஏதாவது நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க அப்படின்னு பண்ண பார்த்தா காமெடி ஆர்டிஸ்டாக கொட்டி வச்சுருக்காங்க. எங்கேயுமே நம்ம சிரிப்பு வரல. கடுப்பாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. சின்ன சின்ன ஒரு சீனாவது ஒரு வா சொல்கிற மாதிரி ஒரு சீன் வந்துடும் சொல்லிட்டு தான் பார்த்தோம். அதெல்லாம் வராதது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சூப்பர் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் இன்டர்வெல்லே அடிச்சுறாங்களே டெக்ஸ்ட்டு, மச்சான் இந்த படம் நல்லா இருக்குது அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நீ வந்து பாதிலே இருந்துச்சு இந்த பக்கம் மிஸ்யூக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு படம். தப்பாக கால்குலேட் பண்ணிட்டு சூதுகம் 2க்கு வந்துட்டோமோன்றுச்சு. மியூசிக்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. மியூசிக் ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் சூதுகமோட பேர் இடையில ஒரு 2 மட்டும் சேர்த்துருக்காங்க. சூதுகமோட கலரு அதே இது. அவர் யார் விஜய் சேதுபதி என்ன காஸ்டியூம் போட்டாரோ அந்த காஸ்டியூம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீதா மாதிரியே ஒரு கேரக்டரையும் போட்டிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலுமே ஒர்க் அவுட்டே ஆகலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் வந்து என்ன செலவு அதிகமாக பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, சரக்கு வாங்குறதுக்கு தான் அதிகமாக செலவு வச்சுருப்பாங்க போல. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை சரக்கு அடிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் படத்தில் வந்து ஒரு புதுமையாக இருந்துச்சு. சூதுகப்பம் பார்ட் 2க்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. சிவா சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ஆக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, போரிங் இல்லாமல் போச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியாமல் இருந்து கடைசியில் வந்து அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருச்சு. மக்கள் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். அரசியல் பற்றி சொல்லி காமெடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன சொல்றது, எல்லாமே ஒரு மிக்சிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணேன். என் பையன் எப்போவுமே போரிங்காக இருப்பா, இன்றைக்கி என்ஜாய் பண்ணான். புரியல. மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, சிவா ஆக்ஷன் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி வராரு, அது கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஏன்னா பார்ட் 1ல் வந்தங்காட்டிக்கு பார்ட் 2 எதிர்பார்ப்போம் இல்லையா, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு எதுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சிவா நல்லா பண்ணியிருக்காரு.